தைப்பூசம் அன்று இதை தானம் செய்தால் கடனிலிருந்து விடுபட்டு நீங்கள் செல்வந்தராக வாழலாம். முருகன் பக்தர்கள் மறக்காமல் கந்தனுக்கு அரோகரா கூறி நம்ம சிவமே சித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வருகின்ற பிப்ரவரி 1 தைப்பூச திருநாளில் பக்தர்கள் சாறை சாறையாக முருகன் கோவிலுக்கு படையெடுத்து செல்வார்கள். சாலையோரம் எங்கும் தண்ணீர் பந்தலும் நீர்மோரும் பிரசாதமாக வழங்குவார்கள். இந்த தைப்பூச திருநாளில் அன்னதானம் செய்வது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். நீங்களும் உங்களால் என்ற அன்னதானத்தை பக்தர்களுக்கு கொடுக்கலாம். முருகனுக்கு மிகவும் உகந்த சுத்தமான தேனை சுத்தமாக காய்ச்சிய பசும்பாலில் கலந்து வாசனைக்காக ஏலக்காய் போட்டு நன்றாக கலந்து இதை முருகன் கோவிலுக்கு எடுத்துச் செல்லுங்கள். குருக்களிடம் இந்த பிரசாதத்தை கொடுத்து முருகனுக்கு நைவேத்தியம் செய்து வாங்கிக் கொள்ளவும். பிறகு சின்ன டம்ளரில் இந்த பாலை ஊற்றி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். வீட்டிலேயே இந்த வழிபாட்டை செய்தாலும் சரி, அந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொண்டு போய் வீதியில் இருப்பவர்களுக்கும் இந்த பாலை தானமாக உங்களுடைய கையாலே கொடுக்கும்போது கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இந்த பாலை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் அருகில் எந்த உயிரினம் வந்தாலும் அந்த உயிரினத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. முருகர் எந்த ரூபத்திலாவது வந்து நீங்கள் கொடுக்கும் இந்த பிரசாதத்தை குடித்துவிட்டு உங்களுக்கான ஆசையை வழங்கி விடுவார். தைப்பூசத்தன்று இந்த பால் தேன் இரண்டையும் சேர்த்து தானம் கொடுத்துவிட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது. வாரம் தோறும் வரும் செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, பங்குனி உத்திரம் இதுபோல முருகனுக்கு என்ன விசேஷ தினங்கள் வந்தாலும் அந்த நாளில் இந்த பொருளை பக்தர்களுக்கு தானம் கொடுக்கும் பழக்கத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ஆயுள் முழுவதும் உங்களை கடன் வாங்க விடாமலும் செல்வந்தர்களாகவும் வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி இந்த எளிமையான பரிகாரத்திற்கு இருக்கிறது. வீட்டில் முருகனது சிலையோ அல்லது வேல் வைத்திருந்தாலும் சரி, அதற்கு தேன் மற்றும் பாலபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. முடிந்தவர்கள் பஞ்சாமிர்தம் செய்து நெய்வேத்தியம் வைத்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த எளிமையான வழிபாடு இந்த தைப்பூச திருநாளில் உங்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை கொடுக்கும். ஓம் சரவணபவ்.